எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வாக்கிய பிரகாரம் அஷ்டமச்சனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித பிரகாரம் இதுக்கு முன்னுக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருந்தாலும் வாக்கிய பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். கும்பராசியில் இருந்தவர் மீன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டமச்சனியாக வரக்கூடிய காலகட்டம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, சாதகமான விஷயம் என்ன நடக்கும், பாதகமான விஷயம் என்ன நடக்கும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல இருந்து நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்லைங்க, யாரும் கேட்டுக்கிட மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து கீழே வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் இந்த காணொலியில் நான் சொல்கிற விஷயங்களை உள்வாங்கிக்கோங்க. இந்த சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சிம்ம ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா ராசியாதிபதி சூரியன். 1000 பேர் 1000 விதமான கருத்துக்களை முன் வச்சாலும் உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும்தான் செய்துக்கிடுவீங்க. யாருடைய தெய்வ தாட்சியம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்திருந்திருக்காது. யாரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், தாய் தகப்பனை கூட பெருசாக எதிர்பாராமல் மேலே வரவங்க தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய வீட்டில் சிம்மராசியில் பிறந்தவங்க தலைச்சம் பிள்ளையாக இருப்பாங்க. தன்னுடைய சகோதரனை கரையாத்திருப்பாங்க, சகோதரியை கரையாத்திருப்பாங்க, அப்போ வாங்கி வச்ச அந்த கடனை கட்டியிருப்பாங்க. பலவிதமான இன்னல்களை சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்திலிருந்தே இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் ராசிநாதன் இந்த சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் அதே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய மங்கள யோகமாகவும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், அந்த புதனன்னு சூரியன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாகவும் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் சுப விரய செலவுகள் செய்யுங்க. இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி பணத்துக்கு பாதகம் ஏற்படாது. பொருளாதாரம் நல்ல விதமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். 8வது பாவகத்தில் போனாலும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி பகவானோட உச்சமாயிட்டு சனி பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, சுக்கிரனும் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. சனி பகவான் தனஸ்தானத்தை பார்த்துட்டு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு வீடு கொடுக்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்குது. சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்துலையும் நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலர் ஒரு சில நேரத்தில் தான் சாதிச்சுக்கிடுவாங்க. இப்போது சிம்மராசியில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், சம்பாதிக்கிற நேரத்துல எல்லாம் வீடு வாசல் வாங்கிறது இல்லை, சம்பாதிக்கிற நேரத்துலலாம் வாகனம் வாங்கிறது இல்லை. மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கால் டேக்ஸில் போகிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த நேரம் உங்களுக்கு எப்படின்னா அசட் உருவாக்கும். அசையும் சொத்து கிடையாது, அசையாத சொத்து உருவாக்குறதுக்கு நல்ல நேரம். ஏன்னா இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ சூரியனுடன் சேர்றார், சூரிய மங்கள யோகம். அந்த நேரத்தில் நீங்கள் வாகனம் வாங்கினீங்கன்னா நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி ஆகி போயிடும். சத்தியமாக சொல்கிறேன், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் நாட்டம் அதிகம்தான், ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஒரு வாகனம் ஏற்கனவே இருக்குது, ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ஒரு வாகனம் இருக்குதுன்னா அதை சரி செஞ்சு வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். புதுசாக வாங்குறீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி ஆகிடும். அசட்டு
அசையும் சொத்து கிடையாது, அசையாத சொத்து உருவாக்குங்க. பூர்வீக சொத்து இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பெருசாக யோகத்தை கொடுக்காது. என் தாத்தா சம்பாதிச்ச சொத்து பூர்வீகம் போயிடும், அடுத்தவங்களுக்கு விற்கிறாங்க, அதை நான் காசு கொடுத்து வாங்கிக்கலாமா? வேண்டாம். பூர்வீக சொத்திலிருந்து ஒரு கைப்படு மண் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. நீங்களாக வெளியே வந்து தானாக கையூனி கரணம் போட்டால் நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும். இந்த நேரத்தில் பூர்வீகம் இல்லாமல் வெளியே ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை வீடு வாசல் கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, இருக்கிற வீடு வந்து புதுப்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஐயா தாராளமாக செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இது மிக சிறந்த ஒரு நேரம். உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லை. இப்போ கூட எனக்கு காசு பணம் பஞ்சம் பிரச்சனை, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதுக்காக நான் வீடியோ பார்க்குறேன் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என் தேவைக்கு பணம் வருது, மிச்சப்படுத்த முடியல, நிம்மதி சந்தோஷம் இல்லை, இதுக்காக தான் இந்த வீடியோவை பார்க்குறேன். ஐயா, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க, இப்படி வாழ்ந்து பழக்கப்படலை. இப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விவரத்தை நான் சொல்கிறேன். நண்பர்களுடன் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது, சொந்த காசில் சூனியம் பண்ணிக்கிற மாதிரி ஆகி போயிடும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. சங்கடப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக, தப்பு ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்கிறேன். சொந்த காசில் சூனியம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதோ, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறதோ, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்குறதோ. ஏன்னா இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவானுடன் சேர்ந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்குறாரு. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கும் சனிக்கும் நல்ல பரிச்சயம், நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சு இருக்கிறாரு, உச்சம் அடைகிறாரு. 2வது பாவகம், அதாவது உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் எந்த இடத்துல நீச்சம் அடைகிறாரோ அந்த இடத்த பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நீச்சத்தை பார்க்கிறாரு. அதே மாதிரி ஏற்கனவே இந்த புதன் இருக்கார் இல்லைங்களா, அந்த புதனை, அதாவது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு 7வது பாவகத்திலிருந்து நம்ம ராசியை பார்த்தாலும் சூரிய பகவானுடன் சேர்ந்து அஸ்தமனமாகிறார். இந்த நிகழ்வு என்ன பண்ணும்னா, மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் அகலக்கால் வச்சிட்டோம்னா அதிலிருந்து உங்களால் மீள முடியாது. மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடும், இல்லை பிரிஞ்சு போயிடுவீங்க. அதாவது ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் உள்ளே போகும். நான் என்ன சொல்லணுங்க, ஒரு இடம் வாங்கி போடுங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களால் சரி கட்ட முடியும். இல்லை அதிகபட்சம் ஒரு 20-25 லட்சம் ரூபாய் உங்களால் சரி கட்டிக்கிட முடியும். நான் வீம்புக்கு 2 கோடி ரூபாய் சொத்து வாங்குறேன் அப்படின்னா அது உங்களால் சரி கட்டிக்கிட முடியாது. இல்லை ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு வந்து நண்பர்களுடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், செய்ய முடியாது. இல்லை யாருக்காவது காசு பணம் கொடுக்குறேன், சரி வராது. வாகனம் வாங்குறேன், சரி வராது. உங்கள் தொழில் என்னவோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் தொழிலை நீங்கள் அதிகப்படுத்தணுமா கூட யோசனை பண்ணி பண்ணுங்கள். அதாவது ஆர்கானிக்காக பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு மினிமமான ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லை ஒரு 12 லட்சம் ரூபாய், அதாவது மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மேனைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம். இன்னொரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்போமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போவும் அதே 1 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிப்பீங்க. அதாவது இந்த நேர காலங்கள் அப்படின்றது நம்ம சிந்திக்கிறதுக்கு உண்டான நேரம். அதாவது இந்த சிந்தனை தான், இந்த அனுபவம் தான் அடுத்த 2 வருஷம் கழித்து உங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாமி இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுங்க. அசட்டு வாங்கிறத தவிர வேறு எந்த இடத்துல நீங்கள் காசு பணம் போட்டாலும் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இந்த தொழில் ஸ்தானம் முதல்ல சொன்னேன், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்வத்தை விட இந்த நேரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா, தெரியாத தொழில் தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு. வெளிநாடுகளுக்காக காசு பணம் கட்டலாமா, வெளிநாடு போகிறதே இந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது இந்த நேரத்தில். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நம்ம சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது ஒரு 30 வருஷத்துக்குள்ளால் உள்ளவங்களுக்கு, ஒரு 27 வருஷம் 28 வருஷம் 25 வருஷம் அப்படி இருக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி
ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஒரு சங்கடம் கொடுக்கும். அது நம்மளுடைய மரியாதைக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழல். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வருது, செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் வருது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய மதிப்பு மறுவாதையை கெடுத்துக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் ப்ராட் மைண்டாக சிந்தித்து செயல்படுங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க. வேலை மாற்றங்கள் செய்கிறத கூட யோசனை பண்ணி பண்ணுங்க. இருக்கிற வேலை என்னவோ அது செய்துக்கிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுங்க. சிவாலயத்துக்கு போங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிறைவை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்க இன்னொன்று கூட செய்யலாம். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருந்து அதன் அடியில் விநாயகர் எழுந்தறிந்திருப்பார். விநாயகர் கோவில் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருக்கிற இடத்துல அடியில் விநாயகர் திருத்தலம் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். வாகனத்தில் பத்திரமா இருங்க. ஆண் பெண் விஷயத்தில் பத்திரமா இருக்கணும், பெண் ஆண் விஷயத்தில் பத்திரமா இருக்கணும். நண்பர்களுடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வண்டி வாகனம் வாங்கக்கூடாது, விரைய செலவுகள் செய்யுங்க. இருக்கிற காசு பணம் செலவாகுதுன்ற சங்கடங்கள் வேண்டாம். உங்களுக்கு 5 வந்தாலும் செலவு தான், 1000 வந்தாலும் செலவு தான், லட்சம் வந்தாலும் செலவு தான். 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ணிங்கன்னா 4 லட்ச ரூபா செலவாகி போயிடும். அதனால் செலவு பற்றி கவலைப்படக்கூடிய நேரம் இது கிடையாது. அடுத்த ஒரு 2-2.5 வருஷத்துக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுபவம் கொடுக்க போகுது. அனுபவத்தை மனசார ஏற்றுக்கோங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. பொதுவாக இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அனுபவமாக நினச்சிக்கோங்க, சங்கடமாக எடுத்துக்கிடாதீங்க. அதே மாதிரி நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்த கலைத்துறையில் ஏதாவது காசு பணம் கட்டி மேலுக்கு வந்துடுவோம், வேண்டாம். வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த இடத்துலையும் ஒரு பணம் கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக கொடுக்கும். கல்வியில் ஒரு சில தடைகள் கொடுக்கும், தாமதம் கொடுக்கும். ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி சனி பகவானை வழிபட நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சனிக்கிழமைனால அசைவம் சாப்பிடாமல் தவிர்த்துக்கிடுங்க. சனிக்கிழமைனால தலை குடிச்சுக்கிட்டு காகத்துக்கு எள்ளு சாதம் வைங்க. சனிக்கிழமை நாளில் முடிஞ்ச அளவுக்கு மாணவ செல்வங்கள் செய்ய வேண்டாம். இல்லை மற்றவங்க இருக்கீங்க, ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா சனிக்கிழமை ஒரு பொழுது இருக்க பழகுங்க. நிச்சயமாக இந்த அஷ்டமச்சனியிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். சரியா? நிச்சயம் நல்லதே நடக்கும். ஆராய்ச்சி உங்களுக்கு பலன் சொல்லி இருக்கிறேனுங்க. அனுபவித்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்றது பின்னுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆயுள் கால சாதக புத்தகம் அப்படின்றது நான் அந்த புத்தகத்தை காட்டலை, ஏன்னா அது காட்டினோம்னா நிறைய கால்ஸ் வந்துடுது. அதனால் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிடுறேனுங்க. ஜனவரி மாதம் 31 வரைக்கும் தான் நான் கொடுக்குறேனுங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருந்தேனுங்க. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு 2 மாதத்துக்கு நீடிச்சிருக்கிறேனுங்க. அந்த ஆயுள் கால சாதக புத்தகத்தில் இருக்கக்கூடிய விவரம் என்னன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் முழுமையான தசாபுத்தி பலன்கள் அந்த மாதிரி ஒரு சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. துல்லியமாக கையால் எழுதி கொடுக்குறேனுங்க. அது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அது அவைலபிளாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.